வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் நீ இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கன்றது எங்க எல்லாருக்குமே நல்லாவே புரியுது தம்பி. நீ மீறி அன்னைக்கு ஏன்டா எல்லாரும் கத்துனீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா ரெண்டு பேரும்? அது எங்களோட ஆதங்கம். ஏன்னா நீ திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ட்ட. அதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருந்தது. என்னடா அந்த பொண்ணு வீட்டுக்கு பதில் சொல்ல போறோம் நாங்க தத்தளிச்சுட்டு நின்னோம். இப்ப எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீ எப்படி கல்யாணம் பண்ண, அந்த பொண்ணு உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறீங்க. இப்பதான் எங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். அதனால இந்த சூழ்நிலையில உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிசப்ஷன் மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரிசப்ஷனா? இப்போவா? ஆமாம்மா பேத்தி, நீங்கள் என்ன வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ரெண்டு பேரும் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்குன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்குள்ள அந்யோன்யம் எந்த அளவில் இருக்குன்னு எங்களுக்கு புரியும். நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்கன்றது எங்களுக்கு புரியும். நீங்கள் என்ன வாழ்க்கையை ஆரம்பிக்கலன்றதும் எங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தோட வாரிசு அவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு நாங்கள் ரொம்பவே ஆசைப்பட்டோம். அது எங்களால் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு ரிசப்ஷன் ஆச்சு நாங்கள் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஊர் அறிய நீ தான் எங்கள் வீட்டு பெரிய மருமக, இவன் தான் எங்கள் வீட்டு பெரிய பையன் அப்படின்னு நாங்கள் ஒரு ரிசப்ஷன் வச்சாச்சும் எங்களோட ஆசையை தீர்த்துக்கணும்லம்மா. டேய், ஒரே வழியாக அஸ்வினுக்கும் ஒரு ரிசப்ஷன் பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் வீட்டில் பெரியவங்க இருக்கணுன்றது கரெக்டாக தான் இருக்குல்ல மச்சான். எப்போ எந்த விஷயத்த பண்ணணுன்றது அவங்களுக்கு தான் தெரியுது. ஏய், உண்மையாக நாளை இன்னும் கண்டுபிடிக்கலடா. அவன் ஏதோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அவன் வாழ்க்கையே ஆரம்பிக்கலன்றது முதல் கொண்டு பாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க பத்தியா? அங்கே தாண்டா நிற்கிறாங்க எல்லா பெரியவங்களுமே. ஒருத்தவங்க சந்தோஷமாக வாழ்ந்தா அவங்க முகம் எப்படி இருக்கும், அவங்க சந்தோஷம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே அவங்க நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்மளாம் படிச்சு டாக்டராக இருக்கோம், அவங்களாம் படிக்காத மேதைகள். உண்மைதான்டா, எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட ஒரு உண்மையை மறைக்க முடியாது. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. நானும் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன், என்னடா அஸ்வின் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து வெளியில் போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட்டாகவே இருக்காங்க. ஆனால் அண்ணியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த டாபிக் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்காங்களே நான் நினச்சேன். இதோ ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த ஃபேமிலி பாண்டிங்கை பார்க்கும்போது தான்டா உண்மையிலே வசந்தி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட குடும்பத்தில் நம்மளும் ஒரு உறுப்பினராக சேர்ந்துட்டோன்றதை நினைக்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து இப்போ தான் அவங்க வாழ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ரிசப்ஷன் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் ஊர் அறியா அந்த பொண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், இந்த வீட்டு பெரிய மருமக அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க பாரு. அதெல்லாம் மாஸ் ஐடியா மச்சான். ஆமாண்டா, தாத்தா பாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆனப்போ ரொம்ப நாளாக குழந்தை இல்லையாமா, ஒரு 2-3 வருஷம். அதனாலே எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் தான் அஸ்வின் பிறந்தான். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சு, நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் அக்ஷயா பிறந்தா, அதுக்கப்புறம் வைஷு பிறந்தா. இது எல்லா கதையுமே பாட்டி ஒன்றா சொல்லும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். அவன் பிறந்தப்ப அவன் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு வாரிசு இல்லை, அதுவும் 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து பிறந்திருக்கான். குடும்பமே கொண்டாடினாங்களாம் அவன் பிறந்தப்ப. அப்படி இருந்தாங்க எல்லாரும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாட்டி. அதனால தான் அவன் கல்யாணத்தில் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. அதை அவன் பொய்யாக்குற மாதிரி பண்ணோன்னே தான் ரொம்ப கோவப்பட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க பற்றியா? என் பேரன் தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்க மாட்டான், சூழ்நிலை தான் தப்பு பண்ண வச்சிருச்சு. இப்போ என் பேரன் சந்தோஷமாக இருக்கான், அவனுக்கான ஐடென்டிஃபிகேஷனை நாங்கள் கொடுத்தே தீர்வோன்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க பற்றியா? ஆமாம், இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன்னு நீ நானும் ஜாலியாக விளையாடலாம். அப்ப நீங்க எனக்கு ஃப்ரெண்டா? ஆமாம், நான் உனக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க என் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் உங்களை அத்தன் தான் கூப்பிடுவேன். ஏன் நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடு அன்பழகின்னு. ஏன் கூட விளையாடுறவங்க எல்லாருமே உன்ன மாதிரி குட்டி குட்டி பசங்க தான். அவங்களாம் என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க தெரியுமா? அதனால நீயும் பேர் சொல்லியே கூப்பிடு. அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, தப்புன்னு. சின்ன பசங்களாம் பெரியவங்கள மரியாதை இல்லாத பேசக்கூடாது, பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நான் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். அன்பழகி அத்தன் கூப்பிடுறேன். அப்படியா? சரி, உனக்கு என்ன தோணுதோ நீ அப்படி கூப்பிடு. ஆனால் எப்பவும் என் கூட விளையாண்டுட்டு இருன்னு. நான் கண்டிப்பா உங்க கூட விளையாடுவேன். இந்த வைஷாக்கா காலேஜ் போயிடுறாங்களா, இந்த அக்ஷயாக்கா ஆபீஸ்க்கு போயிடுறாங்களா, நீங்க தான் வீட்ல இருக்கீங்க, எனக்கு ஜாலியா இருக்கு தெரியுமா? உண்மையாவே உனக்கு ஜாலியாக இருக்கா என் கூட விளையாடுறது? ஆமா, நண்டுக்குட்டிக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அன்பழகி அத்தை பேசுறது, என் கூட விளையாடுறது எல்லாமே சூப்பரா இருக்கு தெரியுமா? நீனு ரொம்ப அழகாக பேசுறியே. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஏண்டி, நம்ம நந்து குட்டிக்கு பர்ஃபெக்டான பேரடி நம்ம அன்பழகி. ஆமாம், அவங்க வெகுளித்தனமான பேச்சலாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. நந்துக்குட்டி நம்ம எல்லாரும் கூட பேசுகிறத விட அன்பழகி கூட பேசும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஆமாம், நானுமே அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். பாட்டி, இருந்தாலும் இப்போ இதெல்லாம் தேவையா? வீட்டு பெரிய மருமகமா நீ, அதனால் கண்டிப்பாக இந்த ரிசப்ஷன் பண்ணி தான் ஆகணும். திருப்பி உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து கல்யாணம் பண்ண சொல்கிறேன்னு சொல்லலையே. ஏன்னா விளையாட்டு கிடையாது தாலி கட்டுறது. ஒரு வாட்டி அவன் தெரிஞ்சு கட்டினாலும் தெரியாமல் கட்டினாலும் தாலிக்கு மதிப்புண்டு. அதனால் நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லலை, ரிசப்ஷன் பண்ணுறோம். அதாவது இந்த வீட்டு மருமகன் நீ தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்.
ஏனோ தானோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு யாரும் பேசக்கூடாது ஒரு வார்த்தை. அதுவும் இல்லாமல் நாங்கள் தான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிட்டோமேம்மா, இந்த வீட்டு மூத்த வாரிசும் அவன். எங்களுக்கு 3 வருஷம் குழந்தையே கிடையாது, அதுக்கப்புறம் பிறந்தவன் தான் அவன். எங்கள் புள்ள காசுலிங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி 3 வருஷமாக குழந்தை இல்லைன்றதுனாலே அவன் தம்பி தர்மலிங்கம் கல்யாணமே பண்ணிக்கல. அண்ணனுக்கு எப்போ ஒரு குழந்தை பிறக்குதோ அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். அதனால் 3 வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் ஒரு ஆண் வாரிசு இந்த வீட்டில் மூத்த பையன் அஸ்வின் பிறந்தான். அதனால எங்கள் எல்லாருக்குமே செல்லம் அவன். பார்த்து பார்த்து தான் அவனை வளர்த்தோம். அதனாலே இன்னும் கொஞ்சம் தைரியம் நம்மளே வளர்ந்தான். ஆனால் அதுக்கப்புறம் படித்தான், வேலைக்கு போனான். போலீஸ் தான் ஆக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டோம். எங்கள் எல்லாரும் ஆசைக்கு ஏற்ற மாதிரி அப்பா நான் தைரியம் இல்லாமல் இருக்கேன், போலீஸ் வேலைக்கு போனால் நான் ரொம்ப தைரியம் ஆயிடுவேன் நீங்களாம் சொல்கிறத பார்த்தா. அதனால நான் போலீஸ் ஆகிறேன்னு விளையாட்டுத்தனமாக தான் எல்லாத்தையும் பண்ணான். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு போலீஸ் வேலையும் கிடச்சிருச்சு. எங்கள் பேரனை எல்லா விஷயத்துலையும் கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து தான் வளர்த்தோம். ஆனால் வசந்த் அப்படி வளர்க்கல, அவன் தானாகவே வளர்ந்துட்டான். ஏன்னா இவனுக்கு கொடுத்த அளவுக்கு செல்லத்தை நாங்கள் அவனுக்கு கொடுக்கல. ஏன்னா இவன் கொஞ்சம் தைரியம் இல்லாமல் இருந்ததுனால இந்த மாதிரி செல்லம் கொடுத்தா அவனுக்கும் தைரியம் இல்லாமல் போயிடுமோ, அவனை ரொம்பவே தைரியமாக விட்டு வளர்த்துட்டோம். அதனால தான் இவனுக்கு அவனுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். எங்கள் அஸ்வின் பிறந்து வளர்ந்ததுக்கு பின்னாடி 3 வருஷம் தவமே இருக்குமா. ஏன்னா என் வயித்துல ஒரு குழந்தை வந்து தங்கிடாதா, பெத்து எடுத்துட மாட்டேனான்னு ரொம்ப ஏக்கத்துக்கு அப்புறம் பிறந்தவன் அவன். அப்படிப்பட்ட எங்கள் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கண்ணுக்கு நிறைவாக பார்க்க முடியலன்ற ஆதங்கத்தில் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப திட்டமே தவிர மற்றபடி எங்கள் பிள்ளை வழி தவறி போயிருக்க மாட்டான்றதுல எங்களுக்கு முழுசாவே நம்பிக்கை இருந்துச்சு. நீங்களும் அதுக்கப்புறம் சரியாக வாழற மாதிரி எங்களுக்கு தோணலை, சரியாக பேசின மாதிரி எங்களுக்கு தோணலை. ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிறீங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எந்த சூழ்நிலையில் இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தான், அதெல்லாம் நாங்கள் இப்போ ஆராய்ச்சி பண்ண விரும்பவே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ தான் இந்த வீட்டு பெரிய மருமக, அவன் தான் இந்த வீட்டு பெரிய பையன். அவ்வளோதான் எங்கள் மனசில் இருக்கிறது எல்லாமே. அதனால் உங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் பண்ணி பார்த்தா தான் எங்கள் எல்லாருக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசப்ஷன் வச்சிருப்போம் சரவணன் கல்யாணத்து கூடவே. ஆனால் இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் ஜாம்னு நடத்தணும்னு ஆசைப்பட்டோம். அப்படி தான் அஸ்வினுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரவணன் எங்களுக்கு வந்து கிடைச்சான். அதாவது இந்த வீட்டில் பிறக்காத வாரிசா இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவன் கல்யாணத்தை பண்ணி பார்த்ததில் நாங்கள் அஸ்வின் கல்யாணத்தை பார்த்த மாதிரி ஒரு திருப்தி அடைஞ்சிட்டோம். அவன் கல்யாணத்து கூட உங்கள் ரிசப்ஷனே வச்சா கரெக்டாக இருக்காது. அதனால தான் அவன் கல்யாணத்தை திருப்தியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரிசப்ஷன் ஆரம்பிக்கலாமே இப்போ பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல தேதி சொல்கிறேன்னு ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் மாதிரி வச்சிடலாம். என்ன பேராண்டி, சம்மதம் தானே? தாத்தா, எங்கள்கிட்ட என் விருப்பத்தெல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தா அது சரியாக தான் இருக்கும்னு நான் இது வரைக்குமே நம்பிட்டு தான் இருக்கேன். அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவில் நான் எதுவும் ஒப்பீனியன் சொல்ல விரும்பல. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக எங்களுக்கும் இதில் சம்மதம் தான். என்னம்மா பேத்தி, உனக்கு சம்மதமா? என்ன பாட்டி, அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்குறீங்க? இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து நீங்கள் எல்லோரும் தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட விருப்பம் கேட்டு இதெல்லாம் பண்ணுறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு சரின்னு எது தோணுதோ அதை பண்ணுங்கள், இப்படி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசு கொண்டாமல் நடந்துப்போம். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படிலாம் கேட்குறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ சொன்ன பற்றியா அந்த வார்த்தை, இதிலே இந்த வீட்டு மூத்த மருமகளா நீ ஜெயிச்சிட்டடா. இங்கே எல்லாருக்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏதோ எங்கள் பேரன் கூப்பிட்டு வந்தான், கடமைக்கு குடும்பம் நடத்தணும்னு நினைக்காம இந்த வீட்டோட பாரம்பரியம் பண்பாடு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இந்த வீட்டில் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதை இந்நாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் மனசு கோணாமலும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க பற்றியா. இந்த பக்குவம்லாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இருக்கிறது கிடையாது. இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவனே இந்த வீட்டு மருமக அப்படின்றத நீ ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணிட்ட. எங்கள் மனசுலேயே இடம் பிடிச்சிட்டம்மா. இப்போ இவ்வளோ பக்குவமாக பேசின பற்றியா, அதுல எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எங்கள் அஸ்வினும் ஒன்றையும் இப்படி பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களே பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணை எங்கள் அஸ்வினுக்கு தேடிப்போமான்னு தெரியல. அன்பழகின்றதுனால நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அப்படி அன்பழகி இல்லாமல் வேறு பொண்ணாக நாங்கள் தேடி இருந்தால் கூட இந்த அளவுக்கு எங்கள் அஸ்வினையும் இந்த குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மருமகளை தேடி இருப்போமான்னு எங்களுக்கு தெரியல. கடவுளாக பார்த்து தான் உன்னை எங்கள் குடும்பத்தில் இணைச்சிருக்காரு. எங்கள் எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு வாரத்தில் நம்ம ரிசப்ஷன் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி உங்கள் 2 பேருக்கு ரிசப்ஷன் வச்சிடலாம். இதை உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் கூப்பிட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் போய் இவங்க வேலையை பாருங்கள். சரிங்க மாமா. குடும்பம்னா இது குடும்பண்டி. எப்படி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்க மனசில் இதுதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாங்க பார்த்தியா. காலத்தில் இப்படியும் மனுஷங்க இருக்காங்கன்றதுலாம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குன்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இப்படிப்பட்ட குடும்பத்தை கொடுத்தோம் அதில் நீ வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தியா, அதுதான் எனக்கு புரியாத புதிராகவே இருக்கணும். ஸ்ரீநிதி, தயவு செஞ்சு ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றாத. இப்படி நீ ஏன் ஆகிறன்னு எனக்கு புரிய மாட்டேது. இந்த டாபிக் பேசினா மட்டும் இவ்வளோ நேரம் நீ சந்தோஷமாக தானே இருந்த, இப்போ எதுக்கு ஃபேஸ் மாத்துற? நீ ஏன்டி அப்பப்போ இந்த கொஷினை கேட்டே நான் அப்செட் பண்ணுறேன். நானே இப்போ தான் 2-3 நாளாக சிரிச்சிட்ருக்கேன். இந்த கேள்வியை மட்டும் என்கிட்ட கேட்காத இசை, இதுக்கு என்கிட்ட பதிலே கிடையாது. கூடிய சீக்கிரம் இதுக்கான பதிலை இந்த இசை கண்டுபிடிப்பா. யார் நினச்சாலும் இதுக்கான பதிலை கண்டுபிடிக்க முடியாது, சொல்யூஷனும் தர முடியாது. அதனால் விதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். இந்த குடும்பத்தில் வாழ எனக்கு கொடுத்து வைக்கலன்னு கூட நீ நினச்சிக்கோ. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இவங்க 2 பேரும் இப்படிதான் தெரியுமா, எப்ப பார்த்தாலும் என்ன பேசுறேனே தெரியாம சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படியா? இப்போ இவங்க சண்டையை போடுறாங்க? எனக்கு தெரியலையே, நான் ஏதோ சும்மா பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். அத்தை, இவங்க சண்டை தான் போடுறாங்க, அது உங்களுக்கு தெரியலையா? பாருங்க, இந்த அக்கா கோவமா இருக்காங்க, அந்த அக்கா சிரிக்கிறாங்களே. அவங்க உனக்கு அம்மா தானே, இவங்கள நீ அத்தன் தானே கூப்பிடுவேன், என்ன திடீர்னு அக்காங்கிற? ஐயா அத்தை, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். நீங்க தானே இவங்க 2 பேரும் உங்க அக்கான்னு சொன்னீங்க. அதனால தான் உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த அக்கா சோகமா இருக்காங்க, அந்த அக்கா சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அப்பதானே உங்களுக்கு புரியும். நான் அம்மான்னு சொன்னா நீங்க ஏதாவது நினைச்சிட்டீங்கன்னா நான் உங்க அக்கான்னு சொன்னேன்.
நந்துக்குட்டி, நீ கூட இப்பெல்லாம் இந்த அன்பழகியை புரிஞ்சுக்கிட்டு இந்த அன்பழகிக்கு புரியுற மாதிரியே எடுத்து சொல்ற தெரியுமா? அத்தை, உங்களை பத்தி எனக்கு நல்லா புரியுதுண்ணே. நீங்க என்ன மாதிரியே தான். என்ன, நான் குழந்தையா இருக்கேன், நீங்க கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க, அவ்வளவுதான். மத்தபடி இந்த நந்துக்குட்டி மாதிரி நீங்களும் குழந்தை தான். அப்பனா குழந்தை தானா? ஆமாத்த, நீங்க குழந்தை தான். ஏண்டி, இப்பதான் நம்ம சரவணன் சீனியருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இன்னுமே அவரை பாரேன் போய் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இன்னும் அவரை இவன் தான் லவ் பண்ணிட்டு இருக்கானே, அன்பழகிக்கான ஸ்பேஸே கொடுக்க மாட்டான். ஆமா, இப்ப வசந்த் சீனியர் அன்பழகிக்கு சரவணன் சீனியர் கிட்ட ஸ்பேஸ் கொடுக்கலன்றது உன் பிரச்சனையா, இல்ல உனக்கும் அவருக்கும் ஸ்பேஸ் அதிகமா இருக்குன்றது உன் பிரச்சனையா? ஏப்பா, உங்ககிட்ட எல்லாம் மனுஷி பேச முடியாதுன்னு கொஞ்சம் நஞ்சம் தெளிவா இருக்கிறவளையும் குழப்பி விட்டுருவேன். நான் போறேன்பா. போங்க போங்க. எங்க போக போறீங்க? எங்க போய் எங்க வந்தாலும் இந்த இசைக்கிட்ட தானே பேசியாகணும். அக்கா, நீங்க 2 பேரும் சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யார் சொன்னது? இந்த இசைக்குட்டி உனக்கு சொல்லி தந்தாளா? நான் சொன்னல, அவன் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு இவங்க ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. அதனால தான் இப்போ ரிசப்ஷனை பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. நியாயமான ஆசை தானடா. உண்மையிலே ஒரு 3 வருஷம்லாம் வெயிட் பண்ணி ஒரு குழந்தைக்காக இவ்வளோ வேண்டுதல் வச்சு குடும்பமே காத்திருந்து கடவுள் கொடுக்குற வரமாக அவன் பிறந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் கல்யாணத்தில் கண்டிப்பாக நிறையா கனவு இருந்திருக்குல்ல அவங்களுக்கு. ஆனால் வசந்த், உன் ஃபேமிலியில் நிறையா லேர்ன் பண்ணுறா. ஏன்னா ஒரு நாளுமே ஒரு அனுபவமாக தான் இருக்குது. ஒரு விஷயத்தை இவங்க ஹேண்டில் பண்ணுற மெத்தட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குடா. யாருக்கும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் எப்படி ஒரு விஷயத்த பேசணுமோ அப்படி பேசுகிறாங்க. அப்போலேருந்தே அப்படி தான். எந்த ஒரு விஷயம்னாலும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் பேசுவோம். எல்லோரும் ஒன்றா தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லார் மனசுலையும் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மூவ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஃபேமிலியை கொடுத்த என் வசந்துக்கு எப்போவுமே நான் கடமைப்பட்டவனாக தான் இருப்பேன். இப்படிப்பட்ட ஃபேமிலிலாம் யாருக்கும் அமையாதுரா. அப்படிப்பட்ட ஃபேமிலியை அசால்ட்டாக எனக்கு தூக்கி கொடுத்துருக்கே. டேய், ஏன் சரவணா சந்தோஷமாக இருந்தா எனக்கு தானே சந்தோஷம். ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்டா டேய், உன் பொண்டாட்டி என்னன்னா அங்கே என் பொண்ணு கூட உட்காந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கு, நீ நானா இவங்க கூட உட்காந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் ஈவினிங் வந்தால் பேச்சுவார்த்தையில் இருக்க மாட்டீங்களோ? அவன் நைட்டே பேச்சுவார்த்தையில் இருக்க மாட்டான். இதில் சாயந்தரத்தில் பேச்சுவார்த்தையில் இருந்துட்டு அதிசயம் தான் போ. டேய், ஓவராக பேசாத. நானும் என் அன்பும் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்துட்டு இருக்கோண்டா. அப்படி ஒரு லவ் பண்ணி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்படி ஒரு குழந்தை பெற்றெடுப்போம் போகிறேன். எப்படி கனவுல தானே? ஓவரா பண்ணாதரா வசந்த். இங்கே தாண்டா வராரு அஸ்வின். இரு, ஒரு என்கொயரி போடுவோம். வாங்க புது மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? டேய், கலைக்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. நீ தாண்டா இப்போ புது மாப்பிள்ள, நான் பழைய மாப்பிள்ள தான். அப்படிலாம் சொல்ல முடியாது அஸ்வின். இப்போதைக்கு நீ தானே புது மாப்பிள்ள. ஏன்னா இப்போ உனக்கு ரிசப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்கள் ஒன்றை வச்சு தான் கலாய்ப்போம். அது சரி, முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் மாற்ற முடியுமா என்ன? முடியாது ப்ரோ, கண்டிப்பாக முடியாது. உங்களை வச்சு தான் செய்வோம். அப்புறம் அண்ணா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த போல சம்பவத்தை நீங்கள் பண்ணி விட்டாங்க. டேய், இதான் நம்ம குடும்பத்தில் நடக்கும். உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் எல்லாம் எதிர்பார்த்தது தானே. எதிர்பார்த்த விஷயந்தான். ஆனால் கொஞ்சம் லேட்டு. சரவணன் மேரேஜ் நடுவில் வந்ததுனால ஒன்றும் லேட் பண்ணிட்டாங்க. அஸ்வின் ப்ரோ, எப்படியும் உங்கள் கல்யாணத்தை தான் எங்களால் பார்க்க முடியல. உங்கள் நிச்சயதார்த்தத்தையாச்சும் பார்க்கறதுக்கு கடவுள் எங்களுக்கு கேம்ப்னு ஒன்று கொடுத்துட்டாரு. அதனால் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்தாச்சும் 2 நாள் தான் தங்கணும். பாருங்கள், உங்கள் ரிசப்ஷனுக்கு 10 நாளைக்கு மேலே தாங்க போகிறோம். செம்ம ஜாலி தானே? டேய், ஆமாண்டா, கேம்பில் நீங்களும் இங்கே தான் இருப்பீங்க. நான் வேற உங்களெல்லாம் எப்படி தான் இருக்க வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் இப்போ நீ சொன்னோன்னே ஞாபகம் வருது. கேம்ப் இருக்கிறதுனால நானா போங்கடா அப்படின்னாலும் போகிறதுக்கு சான்ஸ் இல்லைல்ல. அப்போ நாங்கள் போயிடுவோம் வேற எதிர்பார்த்துருக்கீங்க. அப்போ எங்கள் கையில் காலில் ஊந்து கெஞ்சி என் ரிசப்ஷனை பார்த்துட்டு தான் போகணும் தம்பி தங்கச்சி அப்படின்னு எங்கெல்லாம் பார்த்து சொல்கிற முடியல. நீங்கள் இல்லை அப்படி தானே? டேய் போதுண்டா. எப்படியும் நான் இன்வைட் பண்ணுவேன்னு உங்களுக்குலாம் தெரியும். தெரிஞ்சதுனால என்னை வச்சு செய்கிறீங்க. உன் மேரேஜ் தான் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு ரிசப்ஷனை செம்மையாக பண்ணிட்டோன்னு. தம்பியோட என் படைக்கஞ்சான். ஸோ வசந்த் இருக்கும்போது நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன்? என் தம்பி பார்த்துக்க போகிறேன் எல்லாத்தையும். அது தம்பி மேலே உள்ள நம்பிக்கையை கண்டிப்பாக தம்பி காப்பாற்றிடுவேன்னு தெரியும்டா தம்பி. சொல்லலனாலே நீ செம்மையாக செய்வேன். அண்ணன்ட்ட வேற சொல்லியிருக்க. அப்போ இன்னும் சூப்பராக பண்ணுவ ரிசப்ஷன் எனக்கு தெரியும். அப்புறம் இனிமேல் ஒரே ரொமான்ஸ் தானா அஸ்வின்? டேய் ஏன்டா? சொல்லுங்க ப்ரோ, சும்மா பார்த்துக்கலாம். நான் போகிறேன்டா. இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவ்வளோதான் என்னை வச்சு செஞ்சிருவீங்க. நான் போய் என் பொண்டாட்டிகிட்ட ரிசப்ஷனை பற்றி பேசுறதுல கொஞ்சம் ஷாக்காக இருப்பா. போய் தெளிய வச்சுட்டு வரேன். உங்கள்கிட்ட பிடிச்சது இந்த பாயிண்ட் தான் ப்ரோ. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நான் பொண்டாட்டியை பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க பார்த்தியா? இதுதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. அன்றைக்கி பூ வாங்க போகிறப்ப கூட எங்கே போகிறீங்கன்னு கேட்டப்ப பட்டுன்னு ஒத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா? நான் என் பொண்டாட்டிக்கு பூ தான் வாங்க போகிறேன்னு. இந்த மாதிரி செம்மையாக இருக்கணும்னு. டேய், நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன்? நான் உண்மையிலேயே என் பொண்டாட்டியை பார்க்க தாண்டா போகிறேன். போங்க ப்ரோ போங்க. கண்டிப்பாக இனிமேல் உங்கள் காட்டில் மழை தான். ஒரு வாரம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கண்ணா. அச்சோ, ஏன்னா வெக்கலாம் படுறானே. டேய் வேணாண்டா. அப்படி தான் சொல்லுவேன். டே அண்ணா, உண்மையிலே நீ வைக்கப்படுறடா. நான் கலாய்க்கிறதுக்காக சொல்லலை. நீ நார்மலாக சிரிக்கிறதுக்கும் இன்றைக்கி சிரிக்கிறதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட் இருக்குது. எங்கள் கண்ணை பற்றும் போல் அவ்வளோ அழகாக இருக்கு. போங்கடா டேய், நான் போகிறேன். பாவண்டா மனுஷன், பேச வந்திருப்பார் போல் ஓட விட்டோம். ஆமாம், கல்யாணம்னாலே ஜாலி தான். கல்யாணம்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இப்போ அவன் மேலே சாஞ்சிட்டு நிற்கிற? கொஞ்சம் நேரம் தள்ளி உட்கார மாட்டேல்ல நீ? தெரியலடா அஜய், இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. கொஞ்சம் இவன் மேலே சாஞ்சிருந்தா தான் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் வெளியில் போகுது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ போய் சரவணன் மேலே சாஞ்சா நான் வெளியில் போயிடுவேன் பயந்துக்கிட்டுன்னு. அதனால் அதை ஃபாலோ பண்ணுற அப்படி தானே?
ஏன்டா இப்போ அவனை வச்சு செஞ்சுட்டு இருக்க? ஏதோ அவனுக்கு தோணுச்சு சாஞ்சிட்டு இருக்கான். விடுடா. இந்த அஸ்வின் அண்ணன் வேற ஓப்பனாக பொண்டாட்டியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறாரா? அன்னைக்கு பூ அங்கே வேற என்ன கம்பெனி கூட்டு போனாரு. அந்த பிளான் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் இப்போ பொண்டாட்டிகிட்ட ரொமான்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நானும் போய் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ண அஜய், பெஸ்ட் ஆஃப் லக் தான். இசை அடிக்காமல் இருந்தால் சரி. ஏன்டா கரெக்டாக தானடா சொன்னேன். உங்க கூட என்ன பைத்தியம் ஆக்கிட்டீங்க, நான் கிளம்புறேன். சரி, இப்போ என் வசந்துக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, நான் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருக்கேன். என்னதான் நீ வெளியில் சிரித்து பேசினாலும் உன் மனசுக்குள்ளே ஒரு சில வழி இருக்குன்னு எனக்கு தெரியும்டா வசந்த். கண்டிப்பாக அதெல்லாம் சரி பண்ணி கூடிய சீக்கிரம் உனக்கும் ஸ்ரீநிதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு கண்டிப்பாக நான் அழகு பார்ப்பேன். இவனுங்க குடும்பத்தில் ஒருத்தனை ரொமான்ஸ் பண்ண மாட்டான் போல, எல்லாம் தண்டமாக தான் இருக்கானுங்க. இப்போ ஒருத்தன் மொட்டை மாடியில் வந்து உட்காந்துருக்கான், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆமாம், நம்ம ஏன் இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கோம்? நம்மள தான் பாட்டி ரூமில் போய் ஒன்றா தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும். அதான் என் பொண்டாட்டி எப்படி மீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் மொட்டை மாடியில் உட்காந்துருக்கோம். ஓவர் திமிர் என்ன போலீஸ்க்கு? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பொண்டாட்டி திட்டத்தனமாக சைட் அடிக்க வந்திருக்கான்னு நினைப்பாங்க. போலீஸ்க்கு ரொம்ப வாயாயிடுச்சுன்னு. ஆமாம், வாயாயிடுச்சு. யார்கிட்ட? என் பொண்டாட்டிக்கு தான் நான் ஓவரா வாய் பேசுகிறேன், அதில் என்ன இருக்குது? அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நானே உங்கள்கிட்ட பேசணும்னு தான் நினச்சேன். இன்றைக்கி கூப்பிட்டு திடீர்னு நம்மள்ட்ட இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, தெரியுமா? உங்கள் பேசுனதுலாம் தாண்டி உனக்கு இதில் விருப்பம் தானே? எனக்கு விருப்பம் தான். ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, நீ என்ன மனசில் நினச்சிட்ருக்குன்னு தெரியாமல் அவங்க எல்லோரும் கூப்பிட்டு கேட்டாங்க. அந்த டைமில் நீனும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பதில் சொன்னியா, இல்லை உன் மனசார இந்த ரிசப்ஷனுக்கு ஓகே சொன்னியான்னு எனக்கு தெரியல. அதான் எங்கேயோ எப்படியோ இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்காமையும் நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. என்னை தங்கமாக பார்த்துக்கிற புருஷன், அதையும் தாண்டி எனக்கு ஒன்றுனா பதறி போகிற குடும்பம், இதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட எனக்கு பொண்டாட்டின்ற கௌரவத்தை முழுசாக கொடுத்து வச்சுருக்கீங்க. இன்னும் ஊரறிய நான் தான் உங்கள் பொண்டாட்டின்னு ஏற்றுக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷனை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏற்படுத்தி தராங்க. இதை விட எனக்கு சந்தோஷம் வேறு ஏதாவது இருக்குமா? அது எப்படி எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும்? இருந்தாலும் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க இவங்க இப்படி பண்ணுறது. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதெல்லாம் நடக்கணும், அதை மட்டும்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ தூங்காமல் என்ன பண்ணுற? சும்மா தான்டா, நான் தூங்க தான் டைம் ஆகும்ல, அதான் அப்படியே படுத்துட்ருக்கேன். டைம் ஆகுன்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆகிடுச்சு, இன்னும் தூங்காமல் இருக்கே. அதெல்லாம் விடு. இப்போ நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டேன், தூங்கலையா? டேய், எப்போ வேணாலும் உன் ரூமுக்கு வர உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் எனக்கு உரிமை இல்லையா? நான் வரக்கூடாதா? எல்லா உரிமையும் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு எனக்கும் தெரியும். அங்கே அன்பழகி என்ன பண்ணுறா? அவளை விட்டுட்டு எதுக்கு நீ இப்போ இங்கே வந்த? அவன் நல்லா தூங்கிட்டாடா. தூங்கிட்டானா? நீயும் தூங்க வேண்டியதானடா, அதை விட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க. டேய், எனக்கும் தூக்கம் வரல, அதான் வந்தேன். அவள் தூங்கிட்டானா காலையில் தான் எந்திரிப்பா, அதுக்கு நடுவில்லாம் எந்திரிக்க மாட்டா. ஆனால் எனக்கு தூக்கம் வரல, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பொய் சொல்லாதானே, ஒழுங்காக போய் தூங்கு. நான் ஏன்டா பொய் சொல்ல போகிறேன்? உண்மையிலே தூக்கம் வரலடா. எப்படியும் நீ இந்த டைமுக்கு தூங்கியிருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு தான் வந்தேன் உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு. என்கிட்ட வீணாக பொய் சொல்லாத, ஒழுங்காக போய் தூங்கு. அவள் எழுந்தா தேடுவா உன்னை. அவள் தூங்கினதுக்கப்புறம் தூங்கலான்னு தாண்டா போனேன். ஆனால் என் உயிர் இன்னும் தூங்கலன்னு தெரிஞ்சிச்சு. மனசுக்குள்ளே ஏதோ அடி மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு. உன் உயிர் அங்கே ஏதோ உன்கிட்ட சொல்கிறதுக்கு தவிச்சிட்ருக்கு, தூங்காமல் உன்னை பார்க்கணுன்னு ஏங்கிட்டுருக்கு. நீ போனால் தான் கொஞ்சமாச்சும் கண்ணை மூடி தூங்கும் அப்படின்னு அதான் வந்தேன். சரவணா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நேத்தியே நான் இல்லாமல் ஃபீல் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும். தூங்கலாமா? டேய், அவள் எழுந்து உன்னை தேட போகிறான், நீ போ. தேட மாட்டேன், அப்படியே தேடினா நான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம தூங்கலாமா? ஆமாம், நான் தூங்கியிருக்க மாட்டேன். உனக்கு எப்படி தோணுச்சு? ஆமாம், இதெல்லாம் எனக்கு தெரியாது பாரு. சரவணா, மனசு உண்மையிலே கஷ்டமாக தாண்டா இருந்துச்சு. ஏன்னு தெரியல, தூக்கமே வரல. எனக்கு தெரியும் நீ தூங்கியிருக்க மாட்டேன். கொஞ்ச நாளாக எதையோ போட்டு மனசில் நினச்சி உன்னை நீயே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக இதுக்கெலாம் சொல்யூஷன் ஒரு நாள் கிடைக்கும்டா. பார்க்கலாம். மகா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும்னு நினைக்கிறல. யார் மூலியமாவது பிரச்சனை வரும்னு உனக்கு ஏதாவது தோணுதா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லடி, நீ தானே பயப்படுற நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி யார் மூலியமாவது பிரச்சனை வரும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லலாம்ல. இதுக்கப்புறமும் நீ என்னை நம்பாமல் எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு என்ன பண்ண போகிற? அப்படிலாம் இல்லைங்க. பேசிக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது சொல்லுவோம்ல, நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நான் சொன்னேன். இதில் உள்ள அர்த்தம் எதுவுமே இல்லை. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நான் ஒரு மாதிரி ஆகிறதெல்லாம் இருக்கட்டும், நான் எப்படி கேட்டாலும் நீ எந்த உண்மையும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் உனக்கு என்ன உண்மையாக தான் பிடிச்சிருக்கு. என்னை நீ உண்மையாக தான் புருஷனாக ஏற்றுக்கிட்ட, என் கூட வாழணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அதை தாண்டி நீ மனசுக்குள்ளே எதையோ ஒன்று வச்சு மறைச்சி உனக்குள்ளேயே தவிச்சிட்ருக்க. அது என்னன்னு சொன்னால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுவில்ல நான்.
அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இனிமேல் என் உசிரே போனாலும் உங்களை விட்டுட்டு நான் கண்டிப்பாக ஒரு நொடி கூட பிரிய மாட்டேன். யாரோட சூழ்நிலைக்கும் ஆடுற சூழ்நிலை கைதியாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு போக மாட்டேல்ல, போகணும்னு நினைக்க கூட மாட்டேல்ல. யார் என்ன சொன்னாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ ரெடியாரு. அப்படி இல்லையா அதை என்கிட்ட சொல்லி எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினைக்கணுமே தவிர நீ வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாது. முட்டாள்தனமாக கையில் பால் கொட்டிக்கிட்ட பற்றியா? அப்போ நீ எவ்வளோ துடிச்சிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா என் மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை இருந்துச்சு. சொல்லுடி, கண்டிப்பாக உன் மனசுக்குள்ளே வச்சு தப்பான முடிவு எதுவும் எடுக்க மாட்டேல்ல. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவதானே? கண்டிப்பாக சொல்கிறேங்க. சரி, ரிசப்ஷன் பற்றிலாம் பேசினாங்க, அதுக்கெலாம் நீ ஓகே சொன்ன, எல்லாமே கரெக்டு தான். இப்போ என் சைட்லேருந்து எல்லாருமே இருக்காங்க, போகிறாங்க, எல்லாம் செய்வாங்க. உன் சைட்லேருந்து உனக்கு யாரையாவது கூப்பிடணும்னு விருப்பம் இருக்கா? நான் தான் உங்கள்கிட்ட சொன்னனே எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நான் யாரை கூப்பிட போகிறேன்? திரும்ப திரும்ப என்கிட்ட போய் சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணுற. நீ என்கிட்ட இவ்வளோ பாசமாக வந்ததுக்கப்புறமும் இந்த குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ ஒத்துமையானதுக்கப்புறமும் என்கிட்ட இன்னுமே மறைக்க ட்ரை பண்ணுற அப்படின்னா அந்த விஷயம் உன்னை ஆழ் மனசில் ஏதோ ஸ்ட்ராங்காக மிரட்டிகிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. உங்களை விட்டு எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்துக்காகவும் இந்த குடும்பத்தை விட்டும் உங்களை விட்டும் போயிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என் மனசில் ஸ்ட்ராங்காக முடிவெடுத்ததுக்கப்புறமும் அந்த ஆளை நினச்சா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரிசப்ஷன் வேறு உங்கள் வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த ஆள் என்ன பிளான் வச்சுருப்பான்னு என்னால் யோசிக்க கூட முடியலையே. மகா, சொல்லுங்கள். உன்னை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? ஷார்ட் பீரியட் தான் நீ என் கூட பழகுன, ஆனால் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்க. எனக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணுறேன். ஒரு பொண்டாட்டியாக 100% எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேன். சில விஷயம்லாம் என்னையே பிரமிக்க வைக்கிற மாதிரி நடந்துக்கிறேன். எனக்கு இதான் பிடிக்கும், எனக்கு இதான் பிடிக்காது அப்படின்றதுல தொடங்கி இந்த ஷர்ட் போட்டால் இப்போ கரெக்டாக இருக்கும், எனக்கு இது தேவையில்லை அப்படின்றதெல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறேன். இப்படி ஒரு பொண்டாட்டி யாருக்காவது கிடைப்பாங்களா? அப்படி கிடைச்ச என் பொண்டாட்டிக்கு யார் மூலியமும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் தடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ இன்னுமே என்கிட்ட மறைக்கணும்னு தான் நினச்சிட்ருக்க. எனக்கு அது தாண்டி புரிய மாட்டுது. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிறதுக்கு என் அஸ்வின் இருக்காருன்ற நம்பிக்கையில் தான் நான் தைரியமாக இருக்கேன். வாயை திறந்து சில நேரம் பேசாமல் கூட இருக்கேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலும் இருக்கேன். இந்த மக பொண்ணுனா அஸ்வின் பார்க்க மாட்டாரா? நான் பாப்பாண்டி, பார்க்க மாட்டேன்னு யார் சொன்னான்? ஆனால் ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்தா உனக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கும்ல. ஏன் எவ்வளோ பெரிய பாதிப்பு வேணாலும் வந்துட்டு போட்டுமே, நான் உங்களை விட்டுட்டு போகிற சுச்சுவேஷன் கூட வரட்டுமே, ஏன் என்னை தேடி வரமாட்டீங்களா என்ன காணனா? ஏய், என்ன பேச்சு பேசுகிற? மகா, கனவுல கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல நீ இல்லைங்கிறத. ஏன்னா அவ்வளோ ஆழமாக என் மனசுக்குள்ளே பதிஞ்சிட்டு உன்னால் இப்படி இவ்வளோ அசால்ட்டாக ஒரு கொஷின் கேட்க முடிஞ்சது. நான் இல்லைனா என்னை தேடி கண்டுபிடிக்க மாட்டீங்களான்னு. நான் அசால்ட்டெல்லாம் கேட்கலங்க, உண்மையாகவே சொல்லுங்கள். இப்போ நான் உங்கள் கூட இல்லை அப்படின்னா என்னை தேடி நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்களா? ஏன்டி திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்குற? இப்போ தானே சொன்னேன் எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு. அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ இந்த கேள்வி கேட்குற? இப்போவும் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அப்படியே விட்டுட்டு போகிற சூழ்நிலை வந்தால் என்னை நீங்கள் போட்டுன்னு விட்டுடுவீங்களா, இல்லை என்னை தேடி கண்டுபிடிச்சி என் முன்னாடி வந்து நின்று இதுக்கு காரணமானவங்கள தண்டிக்கணும்னு நினைப்பீங்களா? சொல்லுங்கள். மகா, தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதடி. மகாலட்சுமின்ற பேரை தாண்டி உன்னை எனக்கு தெரியும், அவ்வளோதான். உன் பேரை எனக்கு தெரியும், அவ்வளோதான். மற்றபடி நீ எந்த ஊர், எங்கேருந்து வந்த, இது எதுவுமே தெரியாமல் பிளாங்காக தான் உன்னை லவ் பண்ணுற. இது வரைக்கும் நீ என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏங்க கொஞ்ச நேரம் நார்மலாக பேசுகிறீங்களா? இந்த டாபிக் வேணாங்க. நான் அவங்க கூட சந்தோஷமாக வாழணும்னு தான் நினைக்கிறேன். நான் நெகட்டிவாக எதையுமே இது வரைக்கும் யோசிக்கல. நீங்களும் யோசிக்காதீங்க. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இப்போ என்ன நார்மலாக பேச சொல்கிற? நான் கேட்குற எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன், என்னை நீ டைவர்ட் பண்ணிடுவா, அப்படி தானே? இப்போ எதுக்கு சிரிக்கிற? அப்படியே என்ன டைவர்ட் பண்ணிடுவேண்ணா? நான் ஒன்றும் போலீஸை டைவர்ட் பண்ணலையே. ஏன் நான் சிரிச்சா போலீஸ் டைவர்ட் ஆகிடுவாரா? ஆமாம், இப்படி ஒரு பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுவும் அவன் சிரிச்சானா டைவர்ட் ஆகாதவங்களாம் மனுஷனா என்ன? இப்படி ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு போலீஸ் ரொம்ப நாளாக சும்மா வேடிக்கை தானே பார்க்குறாரு. ஏய், வேணும்னு உசுப்பேத்தி விட்றேன்னா நீ இப்போ என்னை டைவர்ட் பண்ணுறதுக்காக சிரித்தேன். இப்போ அடுத்தது சுத்தமாக இவன் பேசின எல்லாத்தையும் மறந்து போகணுன்றதுக்காக அடுத்த டாபிக் ஆரம்பிச்சிருக்க, அப்படி தானே? ஏங்க நானே ரொம்ப யோசிச்சு பிளான் போட்டு உங்களை ஏமாத்துறேன். ஆனால் இதெல்லாம் போலீஸ் மூலையை வச்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க தெரியுமா? பொண்டாட்டிக்கிட்டலாம் போலீஸ் மூலையை யூஸ் பண்ணக்கூடாது. வாய் பேசாதானே? வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும். நான் வாய் பேசினாலும் பேசணுன்னாலும் என்னை தூக்கிட்டு போவதான் என் அஸ்வின் இருக்காரே. நீ கோபமாக பேசினாலும் நான் சைலண்ட் ஆயிடுறேன், இப்படி சிரிச்சுட்டு பேசினாலும் சைலண்ட் ஆயிடுறேன். இந்த பவரை எங்கே யூஸ் பண்ணுற பற்றியா என்கிட்ட? அப்புறம் என்ன உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா? ஏன் அந்த டவுட் உனக்கு இப்போ? இல்லை, போலீஸ்க்கு மகாவை பிடிச்சிருக்குன்னா ப்ரப்போஸ் பண்ணும்ல. ப்ரப்போஸ் பண்ணணுமா? அப்போ மகாவை லவ் பண்ணலையா அஸ்வின்? மகாவை மட்டும்தான் அஸ்வின் லவ் பண்ணுறாரு. மகாவை லவ் பண்ணுற அளவுக்கு யாரையும் இந்த உலகத்தில் அஸ்வின் லவ் பண்ண மாட்டார். மகானா அஸ்வினுக்கு இப்போது உயிர். அப்போது எப்போ உங்கள் லவ் என்கிட்ட சொல்ல போகிறீங்க? கண்டிப்பாக சொல்லுவேன்.
அதான் எப்போ சொல்லுவீங்க? எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லுவேன். அது வரைக்கும் என் பொண்டாட்டி வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களை நான் அஸ்வின்னு கூப்பிட்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீ எப்படி வேணாலும் கூப்பிடு. அஸ்வின், போலீஸு. ஏன் இதை விட வேற ஏதாவது பெட்டரா நேம் வச்சிருக்கியா என்ன? வச்சிருக்கனே. நிக் நேம் வச்சிருக்கியா? என்ன நேம் வச்சிருக்க எனக்கு? சொன்னா திட்டுவீங்களே. திட்டுற அளவுக்கு என்ன பேர் வச்சிருக்கா? அதுவா சொல்லிடவா? சொல்லுடி. அம்மாஞ்சின்னு வச்சிருக்கேன். அடி பாவி, இந்த அம்மாஞ்சி என்ன வேலை பார்க்கணும்னு தெரியுமா? என்ன வேலை பார்க்கும்? நீ எவ்வளோ உசுப்பத்தினாலும் இந்த அம்மாஞ்சி எந்த வேலையும் பார்க்காது. என் பொண்டாட்டி மறுபடி எப்போ நான் எடுத்துக்கணுமோ அப்போ தான் எடுத்துப்பேன். இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தெரியுமா? அப்படிங்களா மேடம்? அப்படிதாங்க சார். கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். சரி போதும், நீ ரூமுக்கு போ. நான் ரூமுக்கு போகிற முடிவோடலாம் வரல, நீ தூங்கு. டேய், அவள் ஏந்து உன்னை தேட போறாடா. நான் தான் சொன்னான்லடா, தேடினா போறான்னு. தேடினா என்ன பண்ண போறா? நான் இங்கே தான் எங்கேயாவது இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க தான் போறா. அந்த அளவுக்குலாம் அவள் யோசிக்க மாட்டா. அதுவும் அவள் தூங்கினானா காலையில் தான் எந்திரிப்பான்னு நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ தூங்கு. டேய் சரவணா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கீங்க சார்? டேய் என்ன கிண்டலா? கிண்டல் இல்லை, நக்கல். மூடிட்டு தூங்காம இப்போ தான் நைட்டு சென்டிமெண்ட் டைலாக் பேசிகிட்டு இருக்கான். சரவணா, என் கூட இருப்பேன்னு பார்த்தா இப்போ வேற நீ என்னை பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுலாம். பக்கத்து ரூமில் இருந்ததுக்கே நான் தூங்க மாட்டேன்னு வந்துட்டேன். பக்கத்து தெருவுக்கு போயிட்டீங்கன்னா நைட்டு ஏந்து என்ன பார்க்கறதுக்கு வருவியோ? மச்சான் கண்டிப்பாக வருவேன். நான் தான் சொன்னேனே, என் அன்புமா தூங்கினானா காலையில் தான் எந்திரிப்பா. எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவளை நோட் பண்ணிட்டு தானே இருக்கேன் இந்த 4 நாளா. அதனால கண்டிப்பாக அவளை தூங்க வச்சுட்டு உன்னை பார்க்கறதுக்கு வந்துடுவேன். நீ டோரை ஓப்பன் பண்ணி வைன்னு. அதுக்கப்புறம் வந்து உன் கூட தூங்கி இருந்து காலைல எந்திரிக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுறேன். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடா? நீ ஓவராக இருக்குது, ஓவராக இல்லைன்னு எவ்வளோ கிண்டலாக வேணாலும் எடுத்துக்கூடா, இல்லை சீரியஸாக வேணாலும் எடுத்துக்கோ. உன்னை தனியாக விடுறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேது வசந்த். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு எப்போ நீ சந்தோஷமாக இருக்கியோ அப்போ தான் நான் உன் கூட தூங்குறத மறப்பேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம். ஏன் மச்சான், எனக்குலாம் வாழ்க்கை அமைய சான்ஸ் இருக்கா? பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க. வாழ்க்கை அமையாது எங்கே போகுது? அதுவும் இவ்வளோ நாள் எல்லாரும் பிரிஞ்சு அங்கங்கே இருந்தோம். இப்போ தான் ஸ்ரீநிதி உன் கூட இருக்கால. உன் மனசில் என்ன இருக்குன்னு நம்ம கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்க தான் போகிறோம். பாரு உன் கல்யாணத்தையும் எப்படி ஜாம்னு நான் முன்னாடி நின்று பண்ண போகிறேன்னு. கனவுல தான் நடக்கும் ஜாம்னு பண்ணுறதுலாம். அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நடக்கும்டா. நான் எவ்வளோ கற்பனையில் இருக்கேன். எனக்கு நிறைய பசங்க பிறக்கணும், உனக்கு நிறைய பசங்க பிறக்கணும். நம்ம 2 பேர் மாதிரியே அவங்கள நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி லவ் யூ மச்சான், மிஸ் யூ மச்சான்லாம் சொல்லணும். ஒரே ஸ்கூலில் சேர்க்கணும், ஒரே காலேஜில் சேர்க்கணும். எவ்வளோ கற்பனையில் இருக்கேன். நீ என்னன்னா உனக்கு வாழ்க்கை அமையுமான்னு கேட்டுட்டு இருக்க? டாக்டரே, நடக்காத ஆசைக்கு எவ்வளோ கற்பனை பார்த்தீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குமான்றதும் டவுட்டு தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது நடக்குமான்றதும் டவுட் தான். இப்படி இருக்கும்போது நம்ம 2 பேர் வாழ்க்கையே கேள்விக்குறியாக கடந்துக்கிட்டு கிடக்கு. இதில் நம்ம பிள்ளைங்க பிறந்து காலேஜ் வரைக்கும் போகிறத யோசிச்சிட்டிங்களா? மச்சான் நீ என்ன வேணாலும் சொல்லு, என் ஆசைலாம் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போது பாரு. நடந்தா சந்தோஷம்தான், எல்லாம் நடக்கும். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசுறியா? முன்னே வச்சுக்கிட்டு பேசுறது நல்லாவே இல்லை. ஆமாம், நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் பார்த்தியா? உங்ககிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நம்மளே அடுத்த ராத்திரியில் தேவையே இல்லாத கதை விட்டுட்டு உட்காந்துருக்கோம். இதில் இவர்கிட்ட சிரிச்சு வேற பேசணுமா? டேய் மச்சான், யூஆர் மை ஃபர்ஸ்ட் லவ்டா. அப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்ணலையா? நீ மனசாட்சியோட சொல்லு, உண்மையிலே நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா இல்லை அந்த சின்னுவா? டேய் இப்போ எதுக்கிட்ட அவனை சண்டைக்கு எடுக்கிறேன்? அவன் இப்போ உங்ககிட்ட சண்டைக்கு வந்தானா? டேய் இப்போ அவன் வந்தாலும் வரலனாலும் நான் அவன் மேலே கோவமாக தான் இருப்பேன். ஏன்னா என்னோட சரவணனோட லவ்வை அவன் அப்பப்போ பங்கு போட்டுக்கிறான்டா. டேய் அவனை கேட்டால் அவனோட லவ் நீ பங்கு போட்டுக்கிறன்றான், உன்னை கேட்டால் உன்னோட லவ் அவன் பங்கு போட்டுக்கிறாங்கிற. என்ன தாண்டா நினச்சிட்டு இருக்கீங்க? சரி அன்பழகி லவ் பண்ணுறேனே, அந்த லவ் உங்கள் 2 பேருக்கும் பொறாமையா இல்லையா? மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ஒய்ஃப் வேறு, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு போட்டிக்கு வரான்ல. அன்பழகி உன் மனசில் ஒய்ஃபுக்கான லவ்வில் இருக்கா. அதனால அதை யாரும் போட்டிக்கு நாங்கள் வரமாட்டோம். அது ஃபுல்ஃபில்லான லவ். உன் லைஃப்பில் லாஸ்ட் வரைக்கும் நட்புன்றது எப்படி ஒரு ஜேர்னியாக வந்துட்டே இருக்க போதோ அந்த மாதிரி ஒய்ஃபுன்றவ கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் உன் கூட வரப்போகிறவ. அந்த லெவலாம் யாரும் நாங்கள் போட்டி போட மாட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது இந்த லெவல் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ பேசுறது மட்டும் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், என் ரூம்லேயே தான் அவன் பறந்து வந்தாலும் வந்துடுவான். மரியாதையும் மூட்டிட்டு தூங்கு. வருவான் வந்தான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். பேப்பர்லாம் கிழிச்சு கடைசிடுவான். ஷோபா, இவனுங்க பிரச்சனையை தீர்க்க முடியாது போல. மச்சான் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் தூங்குறியா? மிஸ் யூ மச்சான். மிஸ் யூடா மச்சான். அப்புறம் லவ் யூடா மச்சான். லவ் யூ. வந்தேன்னு யோசிச்சிங்களா? இந்த ஒட்டும் நீ முன்னாடியே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட சண்டை வளர்க்கும். அதான் நான் வரல.
என் சரவணன் சரி பொண்டாட்டி கூட பிஸியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் என்னை கழட்டி விட்டு இந்த வசந்த் பையில பார்க்க வந்துட்டான் பார்த்தீங்களா இன்னைக்கு. நாளைக்கு வச்சுக்கிறேன் இவனை. என் லைஃப்பில் அது நடந்துச்சுடா, என் லைஃப்பில் இது நடந்துச்சுடா அப்படின்னு ஒரு பேனை தூக்கிட்டு வருவான்ல, அப்போ இவனை பார்த்துக்கிறேன். பாதியில் வந்த இவனுக்கே சரவணன் கூட தூங்குறதுக்கு உரிமை இருக்குண்ணா, எனக்கு உரிமை இல்லையா? நானும் என் சரவணன் கூட தான் தூங்குவேன். இப்போ பாருங்களேன், என் சரவணன் தூக்கத்தில் இருந்தாலும் நான் மிஸ் யூ சொன்னேன், எனக்கும் மிஸ் யூ சொல்லுவான். டேய் சரவணா, யாரு? உன் சின்னுடா, லவ் யூ சொல்லு. லவ் யூடா சின்னு, மிஸ் யூடா சின்னு. பார்த்தீங்களா என் சரவணனோட பாசத்தை? இந்த பாசத்தோட வேல்யூ தெரியாமல் இந்த ஒட்டுண்ணி ஓவராக புலம்பிட்டு கிடக்கு. இதுக்கு ஒரு நாள் இருக்குன்னு என் சரவணன் கூட தூங்குறதுக்கு எனக்கு தான் ஃபஸ்ட்டு எல்லா ரைட்ஸும் உண்டு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒட்டுண்ணிக்கு. இந்த உண்மையை சொன்னால் இதுக்கு அர்த்தம், கேட்டால் இந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருவேன்னு சொல்லும். வாய் தான் இதுக்கு. என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நான் என் சரவணன் கூட தான் தூங்குவேன். பார்த்தீங்களா என் சரவணன் என் மேலேயும் கை போட்டுட்டான். அதான் உள்ளுணர்வுங்கிறது, இந்த சின்ன வேலை உள்ள பாசங்கிறது. இப்போ போடுங்க அட்மின் சாங்க.